இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி என்னுடைய 5 சவரன் நகைய விக்கணும் அப்டின்னா, அதுக்கு என்ன மாரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? கோல்டு இருக்கு. சேல் பண்ணோன்னா, இப்போ கஸ்டமரா இப்போ நம்ம கஸ்டமரா இருக்கும்போது நம்மளே ஒரு 5 இடத்துல விசாரிப்போம். விசாரிச்சுட்டு நம்மகிட்ட ரேட்டு கேட்பாங்க. ரேட்டு கேட்கும்போது நாங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னன்னா, கோல்டு கையில இருக்கா? இல்ல பேங்க்ல அடகு வச்சுருக்கீங்களா? இப்போ பேங்க்ல அடகு வச்சிருந்தேன்னா, அந்த பில் அனுப்புங்கன்னு சொல்லுவோம். இல்ல எங்க கையில இருக்குன்னா, கோல்டு போட்டு அனுப்புங்கன்னு. அப்போ கோல்ட வந்து அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டா, உடனே எஸ்டிமேட் தரோம். நம்மகிட்ட விற்கணும்னு அவசியம் இல்ல. சென்னையில இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா, கோல்டு விற்கணும்னு நீங்க நினைக்கும்போது, எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோல்டு போட்டா கிராமும் நீங்க அனுப்பிச்சிங்கன்னா, இன்னைக்கு வித்தா என்ன ரேட் வருமோ நாங்க உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே ரேட்டே சொல்லிருவோம். அதுமாரி இல்ல நான் வச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னா, அந்த பில்ல அனுப்பிச்சிங்கன்னா, இன்னைக்கு அங்க கட்டிட்டு மீதி அமௌண்ட் எவ்வளோ வரும்னு அதுவும் நாங்க வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு நாங்க எஸ்டிமேட் குடுத்துருவோம். உங்களுக்கு ஓகேன்னா, நாங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த கோல்ட நாங்க ரிலீஸ் பண்ணி நாங்க பண்ணி தரோம்.